அமெரிக்க ஈரான் போர் 13வது நாளாக, அதாவது அமைதி ஒப்பந்தம் முழுமையாக செயலிழந்த பிறகு தொடர்ச்சியாக 13வது நாளாக அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது. தற்போதைய சூழல்ல அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய கையிருப்பு மிகப்பெரிய சிக்கலை சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா அதனுடைய ஆயுதம் ஒரு பற்றாக்குறையை நோக்கி போகுது. மிக சிறந்த அதிநவீன ஆயுதங்களுடைய பயன்பாடு அப்படிங்கிறது அமெரிக்கா தரப்புல இருந்து குறைந்திருக்கிறத பார்க்க முடியுது. இதனால அமெரிக்கா ஒரு மிக கடுமையான ஆயுத நெருக்கடியில் சிக்கி இருக்கிறது. மேலும் இதன் காரணமாக உலகளாவிய வியூகம் இருக்கு இல்லையா, அமெரிக்கா அந்த வியூகத்தை மாற்ற வேண்டிய சூழலும் ஏற்பட்டிருக்குது. இந்த ஆயுத நெருக்கடியினுடைய மைய புள்ளி எது, அதை குறித்து தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு டிகோட் வித் விகடன். நான் உங்கள் பிரேம். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். மத்திய கிழக்கில் ஈரானுக்கு எதிரான போரை ட்ரம்ப் நிர்வாகம் தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அமெரிக்கா வசம் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு ஏவுகணைகளும் மிக துல்லியமான தாக்குதலை செய்யக்கூடிய அதிநவீன ஏவுகணைகளுடைய கையிருப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய கவலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவினுடைய உயர் அதிகாரிகள் இந்த தகவல்களை மறுத்து வந்தாலும் ராணுவத்தில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் இந்த இக்கட்டான சூழல் குறித்து கவலை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஈரான் போருக்காக நாம தொடர்ச்சியா அதிக அளவிலான ஆயுதங்களை செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதனால எதிர்காலத்துல பிற எதிரி நாடுகள் கிட்ட இருந்து நமக்கு ஒரு ஆபத்து வரக்கூடிய சூழல்ல, இன்னும் சொல்ல போனா இந்தோ பசிபிக் பகுதிகளில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவத்தினுடைய பல தளவாடங்கள் ஈரான் போருக்காக மாற்றி அனுப்பப்பட்டு அங்க பயன்படுத்தக்கூடிய சூழல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை சீனா உள்ளிட்ட பிற எதிரி நாடுகள் நாளைக்கு ஒரு போர் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக அதை தடுக்கக்கூடிய நிலைமையில அமெரிக்கா இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியையுமே அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் எழுப்பியிருக்கிறாங்க. இந்த கேள்விகளுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா அமெரிக்கா ஈரான் வார் தொடங்கியதுல இருந்தே பார்க்கிறப்போ அமெரிக்கா ஆரம்ப காலகட்டத்தில் மிக அதிகமான உயர் ரக ஏவுகணைகளை ஈரான் மீது பயன்படுத்தி அவங்களுடைய உட்கட்டமைப்புகள் மற்றும் ராணுவ அமைப்புகள் மீது ஏவிட்டு இருந்தாங்க. ஆனா சமீப காலமா அதனுடைய தன்மையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. மிக குறைந்த அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது மிக எளிதில் செய்யக்கூடிய சில ஏவுகணைகளை தான் அவங்க பயன்படுத்துறத பார்க்க முடியுது. சோ இந்த சிக்கல்கள்னால பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இந்த ஆயுதம் அப்படிங்கிறது மாறி இருக்குது. ஒரு ஏவுகணையை ஏவுவதற்கு ஒரு சில நிமிடங்கள் போதும், ஆனால் அதை செய்வதற்கு சில வருடங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அமெரிக்காவினுடைய மூத்த அதிகாரி ஒருத்தர் தெரிவித்திருக்கிறாரு. அமெரிக்காவினுடைய இந்த தொடர் செயல்பாடு, அதாவது இந்த போர் அப்படிங்கிறதும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி, அதாவது போர் முடிவை நோக்கியோ இல்ல ஒரு அமைதி ஒப்பந்தத்தை நோக்கியோ போறதற்கான பெரிய சூழல் எதுவும் இப்போதைக்கு நமக்கு தெரியல. அப்படி இருக்கிறப்போ தொடர்ச்சியா இந்த போர் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது ஈரான் தன்னுடைய தாக்குதல்களையும் வேகப்படுத்துற போது அமெரிக்கா இதை எப்படி சமாளிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. அமெரிக்கா ஒரு பெரிய வல்லரசு நாடுன்னு சொல்றோம், ராணுவ பலத்துக்காக அவங்க அவ்வளவு நிதியை ஒதுக்குறாங்கன்னு சொல்றோம். ஈரான் ஒரு சிறிய நாடு, அதுலயும் பாத்தீங்கன்னா பல்வேறு பொருளாதார தடைகளை எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. சோ இது எப்படி சாத்தியமாகுது, ஏன் இந்த ஒரு ஆயுத நெருக்கடி ஏற்படுது அப்படின்னு பாக்குறப்போ ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பிற நட்பு நாடுகள்ல அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் இருக்கிறது. அந்த ராணுவ தளங்களை தான் குறிவைத்து ஈரான் பெரும்பான்மையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. சோ இதுல குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள்ல ஈரான் ஏற்படுத்திய சேதம் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய அளவில் இருக்குது. குறிப்பா மின்சாரம், அது மட்டும் இல்லாம சில கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், இந்த மாதிரி உட்கட்டமைப்புகள்லையும் அவங்க தாக்குதலை நடத்தி ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரியான தாக்குதல் நடக்கிறப்போ தன்னுடைய நட்பு நாடுகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு அழுத்தம் அமெரிக்காவுக்கு ஏற்படுது. பிளஸ் அவங்க பதில் தாக்குதல்களையும் அங்கிருந்து செய்யறதற்கான சூழல் இருக்குது. சோ இப்படியான சூழல்ல அமெரிக்கா மிக அதிக அளவிலான இன்டர்செப்டார்ஸ் ஏவுகணைகளை பயன்படுத்துறாங்க. இன்டர்செப்டார்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இடைமறிப்பு ஏவுகணை. அதாவது ஈரான் செலுத்தக்கூடிய அந்த ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் இருக்கு இல்லையா, அதை வழிமறித்து தாக்கக்கூடிய இன்டர்செப்டார் ஏவுகணைகளுக்கும் மிக அதிக அளவில் அவங்க செயல்படுறாங்க. ஒரு ட்ரோன் அல்லது இந்த ஆள் இல்லாத ஆயுதம் தாங்கி செல்லக்கூடிய சில கருவிகளையோ உற்பத்தி செய்வதற்கு ஈரானுக்கு மிக சிறிய கால அவகாசம் தான் தேவைப்படுது. ஆனால் அதை இடைமறித்து செய்யக்கூடிய அந்த தாக்குதல் இருக்கு இல்லையா, அந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா செய்யக்கூடிய செலவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்குது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அமெரிக்கா 2 விதமான வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்துறாங்க. ஒன்னு பேட்ரியாட், இன்னொன்னு தாட். இந்த பேட்ரியாட் மற்றும் தாட், இந்த 2 வான் பாதுகாப்பு அமைப்புமே பாத்தீங்க அப்படின்னா ஈரான்ல இருந்து வரக்கூடிய ட்ரோன்ஸ் மற்றும் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்க வல்லதுதான். ஆனா அதே நேரத்தில் அதுக்கு செலவிடக்கூடிய அளவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இதற்கு முன்னாடியே இந்த வான் பாதுகாப்புகளை பயன்படுத்துறப்போ அமெரிக்க அதிகாரி ஒரு நிகழ்ச்சியில பேசியிருந்தாரு. அப்போ அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த பேட்ரியாட் மற்றும் தாடுக்காக பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள்ல நாம திருப்பி இப்ப நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறத ஈடு செய்யணும்
அப்படின்னாலே குறைந்தது 3 to 5 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஏவுகணைகளை வந்து அவங்க அதிக அளவில், அதாவது குறிப்பா ஒரு ட்ரோன் வர்றப்போவோ இல்ல ஒரு ஏவுகணை வர்றப்போவோ அதை வழிமறித்து தாக்குவதற்கு மிக அதிக அளவிலான, அதாவது ஒரு ட்ரோன் வரும்போது ஒரே ஒரு ஏவுகணைகளை அவங்க அனுப்ப முடியாது. வரிசையா பல ஏவுகணைகளை அனுப்புவாங்க. நம்ம அயன் டோம் மாதிரியான இஸ்ரேலுடைய சிஸ்டம்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஸோ இந்த தேவை இருக்கு இல்லையா, இந்த 1:100 அப்படிங்கிற ரேஷியோன்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரியான ரேஷியோனால அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவிலான செலவு அப்படிங்கிறது ஏற்படுறதா நம்மளால இப்ப பார்க்க முடியுது. கடந்த மாதம் சிபிஎஸ் தொலைக்காட்சிக்கு பேசிய ஃபேஸ் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில பேசிய அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸட் ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. அமெரிக்கால எந்த விதமான ஆயுத தட்டுப்பாடும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அமெரிக்கா ஒரு சில செலவழிக்கக்கூடிய ஏவுகணைகளை தயாரிக்கிறதுக்கு சில ஆண்டுகள் ஆகும் தான், இல்லைன்னு மறுக்கல. ஆனா நாம ஒன்றும் அந்த அளவுக்கு கம்மியா ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நாடுல, அதிக அளவுல ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நாடு தான். அதனால கையிருப்புக்கு எந்த சிக்கலும் இல்லை. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஏவுகணைகளுடைய தயாரிப்பின் வேகத்தையும் கூட்டியிருக்கும். அதனால ஆயுதம் பற்றாக்குறை அப்படிங்கிற தகவல்களுக்கு அவர் வந்து டோட்டலா ஒரு மறுப்பு தெரிவிக்கிறாரு. ஆனா கலை யதார்த்தம் என்னவா இருக்குது அப்படின்னு பாக்குறப்போதான் நமக்கு பல்வேறு தகவல்கள் வந்துட்டு கிடைக்குது. அதுல மிக முக்கியமாக அமெரிக்கா சமீப காலமாக சில ஏவுகணைகளை பயன்படுத்துவதை தவிர்த்திருக்கிறது அல்லது குறைத்திருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அது தொடர்பான செய்திகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். டோமாஹாக் மற்றும் ஜாசம் அப்படிங்கிற நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்பாட்டை குறைத்துக் கொண்டு அதற்கு பதிலாக ஜே-டாம் அப்படிங்கிற வழிகாட்டுதல் கருவிகள் பொருத்தப்பட்ட சில கருவிகளை தான் அவங்க பயன்படுத்துறதை இப்போதைக்கு நம்மளால பார்க்க முடியுது. இதனால என்ன பாதிப்பு ஏற்படும், இதனால என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டோமாஹாக் என்பது அமெரிக்காவின் நீண்ட தூர ஜெட்டால் இயக்கப்படக்கூடிய ஒலி வேகத்துக்கும் மிக குறைவான அளவுடைய ஒரு ஏவுகணை. இது வந்து அமெரிக்காவினுடைய கப்பல் படையிலையும் பிரிட்டிஷ் அரச கப்பல் படையிலையும் பயன்படுத்தக்கூடியது. இதனுடைய வேகம் அப்படிங்கிறது மணிக்கூருக்கு 577 மைல் வேகம் கொண்டது. அதே மாதிரி தாக்கும் தூரமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 மைல்களுக்கு மேல் தூரம் சென்று தாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களாக, அதாவது 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அமெரிக்காவினுடைய கப்பல் படையில மிக முதன்மையான ஒரு ஆயுதமாக இருந்திருக்கு. இந்த ஆயுதத்தினுடைய செயல்பாடுகளை, பயன்பாடுகளை சமீப காலமாக மிகப்பெரிய அளவுல அமெரிக்கா குறைத்திருக்கிறது. இன்னொரு ஆயுதம் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஜாசம், ஜாயிண்ட் ஏர் டு சர்ஃபேஸ் ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல். இது விமானப்படையினுடைய ஒரு முதன்மையான ஆயுதமாக இருக்கிறது. இதனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதுவும் ஜெட் இன்ஜின்ல இயங்கக்கூடியது தான். அது மட்டும் இல்லாம 200 to 500 மைல்களுக்கும் அதிகமான வேகத்துல, மணிக்கூருக்கு 200 முதல் 500, அதாவது இதுல 2 விதமான ஒரு ரேஞ்சு சொல்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 200 மைல் வேகத்துல போய் தாக்கக்கூடியது. அதுல வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ரேஞ்சும் சொல்றாங்க. அது வந்துட்டு அதே ஜேஎஸ்எம் எக்ஸ்டெண்டட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 500 மைல், மணிக்கூருக்கு 500 மைல் தூரத்துல போய் தாக்கக்கூடியது. தூரம் வச்சு பாக்குறப்போ அது 1000 மைல் தூரத்திற்கு தாக்குதலை நடத்தக்கூடியதுன்னா, இது வந்து ஒரு 500 to 600 மைல் வரைக்கும் போய் தாக்குதலை நடத்த வல்லமை கொண்டதுதான் இந்த ஜேசம் அப்படிங்கிறது. சோ இந்த 2 முக்கியமான ஆயுதங்களுக்கு பதிலாக அவங்க இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஜே-டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். இந்த ஜே-டம் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியான ஏவுகணைகள் கிடையாது. இதற்குன்னு தனி இன்ஜின் எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு கருவி. இந்த கருவியில வெடிப்பொருட்களை ஏற்றி இல்ல மற்ற ஆயுதங்களை ஏற்றி, நமக்கு டேம் பாம்ஸ் சொல்லுவாங்க, அதாவது ஏவுகணைகள் அல்லாத, அதாவது சுயமாக பறக்க முடியாத, சுயமாக சென்று இலக்குகளை தாக்க முடியாத குண்டுகள் இருக்கும் இல்லையா, அதை இதுல வச்சு ஏவுறதுதான் இதனுடைய. சோ இந்த ஜே-டம் பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டு தான். இதனுடைய வேகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஏவுதளத்தை பொறுத்து அது மாறுபடுது. ஆனா அதனுடைய தூரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அது வந்து ஒரு இலக்கை நோக்கி ஏவப்படும். அது போய் அந்த இலக்கை போய் அழிக்கக்கூடிய கருவிகளாக தான் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ஜேசமும் சரி டோமாஹாக்கும் சரி இருந்திருக்கு. ஆனா இந்த ஜே-டம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு புவியீர்ப்பு சக்தியை மையமாக கொண்டு போறதா, இங்க இருந்து ஏவ மட்டும் தான் முடியுமே தவிர அது ஒரு எவ்வளவு தூரம் போய் விழுகுது அப்படிங்கிறதுல ஒரு அதிகபட்சமா 28 மைல் வரைக்கும் தான் சொல்றாங்க. ஜேசம் சொல்லியிருந்தோம்ல, ஜேசம் பொறுத்த வரைக்கும் மிக குறைவான ரேடார்களில் சிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாகவும் சொல்லப்படுது. அதாவது அதனால 500 மைல்கள் தூரத்துக்கும் அதிகமா பயணிக்கவும் முடியும். அதே நேரத்தில் ரேடார் கண்காணிப்புல இருந்தும் ஈஸியா தப்ப முடியும். அதே மாதிரி ரொம்ப ஊடுருவி தாக்கக்கூடிய இன்டென்ஸ் தாக்குதலுக்கும் அதை பயன்படுத்த முடியும். ஆனா இந்த ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்கா திருப்பி தயார் செய்யறதற்கு, அதாவது அவங்க இப்போதைக்கு எவ்வளவு பயன்படுத்தி இருக்காங்களோ அதை ஈடு செய்வதற்கே 1 to 2 ஆண்டுகள் ஆகும் சொல்லியிருக்காங்க. சோ அதனாலதான் தற்காலிகமா அவங்க வந்துட்டு ஜே-டாம் அப்படிங்கிற ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க. இது ஆயுதமே கிடையாது. இது வந்து டம் பாம்ஸை எடுத்து செல்லக்கூடிய ஒரு கருவி. அதனுடைய தாக்குதல் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகபட்சமா 28 to 29 மைல் தூரம் தான் அதனால டிராவல் பண்ண முடியும். சோ மிக குறைந்த, அதாவது ஈரானுக்கு மிக நெருக்கமாக வந்தால் மட்டும்தான் அவங்களால இந்த தாக்குதல்களை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு செய்ய முடியும். மற்ற லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்களால இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியல. சோ இந்த தாக்குதலுடைய யுக்தி மாறி இருக்கிறதன் காரணமாக அமெரிக்கா சில பின்னடைவுகளை, அதாவது தொடர்ச்சியா நாங்க வந்து தாக்குதலை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த தாக்குதலுடைய தன்மையில
இதுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் மற்றும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மிசைல்ஸ் உடைய பயன்பாட்டை அவங்க குறைச்சிக்கிட்டு ஷார்ட் டேர்ம் மிசைல்ஸ் தான் அவங்க பயன்படுத்துறாங்க. ஸோ இது வந்துட்டு ஈரானுக்கு சாதகமான ஒரு அம்சமா இப்போதைக்கு மாறி இருக்கிறது. அமெரிக்காவில் பல்வேறு அமைப்பினரும் இது தொடர்பான கவலைகளை அவங்க தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே உக்ரைன் வார் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? உக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு உயர் ராணுவ அதிகாரி சொன்னார், நாம் ஐரோப்பாவில் பயன்படுத்தக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒரு உயர் ராணுவ அதிகாரி சொல்றாரு, நாம் ஐரோப்பாவில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஏவுகணையும் ஆசியாவிலோ இல்ல பிற இடங்களிலோ பயன்படுத்த முடியாது. அதாவது ஒன்ஸ் இட் வாஸ் யூஸ்டு, அதனுடைய பணி முடிஞ்சிருச்சு, நம்ம திருப்பி அதை உருவாக்குவதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத அது பதிவு பண்றாரு. இப்போவும் அதே விஷயம் தான் மீண்டும் ஒரு கவலையாக அமெரிக்காவுக்கு எழுந்திருக்கிறது. இந்த ஆயுத தட்டுப்பாடு காரணமாக அமெரிக்கா என்ன செய்கிறது அப்படின்னா, இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்குன்னு ஒதுக்கப்பட்ட இந்த ஏவுகணைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஈரான் போருக்காக பயன்படுத்துவதற்காக மாற்றி விட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே சீனாவுக்கும் தைவானுக்குமான பிரச்சனை, அதில் தைவானுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருப்பதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல சைனா தைவானுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னகர்த்தி செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அமெரிக்காவுக்கு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய இருப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஈரான் போரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மரணங்கள் தொடர்பான எண்ணிக்கையின் மாறுபாடு. பென்டகன் சொல்லக்கூடிய தகவல் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த ஈரான் போரில் இதுவரைக்கும் 18 அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை பதிவு பண்றாங்க. ஆனா நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா, பென்டகன் அந்த 18ங்கிற எண்ணிக்கையை 14ஆக குறைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறமாக ஒரு போர் தொடங்கிச்சு இல்லையா, அமைதி ஒப்பந்தத்துக்கு அப்புறமா ஒரு போர் தொடங்கிச்சு இல்லையா, அந்த உயிரிழப்புகளை வந்து அவங்க சேர்க்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் அதிபர் ட்ரம்ப் வந்து அவருடைய பிரஸ் மீட்ல, வழக்கமான பிரஸ் மீட் அவர் பேசுவார் இல்லையா, அதே ஃப்ளோல எப்பவுமே வந்துட்டு அவர் 18 பேர் உயிரிழந்திருக்காங்க, ஒருத்தர் உயிரிழக்கிறத கூட என்னால் ஏற்றுக்க முடியாது, பட் அன்பார்ச்சுனேட்லி 18 பேர் இறந்துட்டாங்க, அதற்கான பதிலடியை வந்து நாங்கள் ஈரானுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உயிரிழப்பு எண்ணிக்கையிலுமே வந்துட்டு ஒரு முரண் இருக்கிறது. அமெரிக்காவுக்குள்ள பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நம்மளுடைய பிராந்தியத்தை விட்டு வேற ஒரு நாட்டில் மையம் கொண்டிருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள்ல நடக்கக்கூடிய உயிரிழப்பு அப்படிங்கிறது எப்பவுமே அமெரிக்காவில் மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பும். இன்னும் சொல்ல போனா நிதி தொடர்பான பிரச்சனைகளுமே அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கு. இந்த ஈரான் போருக்காக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிதியினுடைய கணக்கு அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தொகையா இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு 3 விதமான சிக்கல்கள்ல ட்ரம்ப் நிர்வாகம் இப்போது மாட்டிட்டு இருக்கு. ஒன்று, ஆயுத பற்றாக்குறை, அதை திருப்பி ஈடு செய்வதற்கான முயற்சிகள் ஒரு புறம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிரிழப்புகள், அதாவது அமெரிக்கா அல்லாத பிற பிராந்தியத்தில் நடக்கக்கூடிய வார்கள்னால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள், இன்னொரு பக்கம் இந்த போருக்காக செலவிடக்கூடிய நிதி, இது மூணுமே வந்து சேர்ந்து மிகப்பெரிய நெருக்கடியை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்திருக்கிறது. கச்சா எண்ணெயினுடைய விலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் பேரலுக்கு $100 அதிகமாக சென்றிருக்கிறது. இதுவும் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா உலகளாவிய அளவில் எல்லா இடத்துலையுமே கச்சா எண்ணெயினுடைய உயர்வு அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய, அமெரிக்காவுக்கும் அதே சிக்கல் தான் இருக்குது. ஸோ அதனால இந்த அழுத்தம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள், ஏற்கனவே முதல்ல ஈரானுக்கு எதிரான போரை தொடங்கினப்போ ஹர்மூஸை பிளாக் பண்ணி ஈரான் ஒரு அழுத்தத்தை உலக நாடுகள் மூலம் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்துச்சு. இப்போ அதே மாதிரியான ஒரு அழுத்தம் அமெரிக்காவுக்கு உள்ளேயும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் தற்போதைய சூழலாக இருக்கிறது. ஸோ பார்க்கலாம் இந்த போர் அடுத்தடுத்த கட்டமா எப்படி போகுது, ஈரான் தன்னுடைய தாக்குதலை எப்படி, பதிலடி தாக்குதலை எப்படி கொடுக்க போகிறது, அமெரிக்காவினுடைய தாக்குதலினுடைய வீரியம் அடுத்தடுத்த நாட்களில் எப்படியாக இருக்க போகிறது, இதெல்லாம் தான் அடுத்த சில நாட்கள் மிக முக்கியமான ஒரு டாபிக்கா இருக்க போகுது. நாமளும் நம்மளுடைய டிகோட் ஷோல தொடர்ச்சியாக அது தொடர்பான தகவல்களை பேசிட்டு இருக்கிறோம். ஈரான் அமெரிக்கா வார் உள்ளிட்ட முழுமையான தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் டிகோட் ஷோவுடன். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.